ஐக்கி பெட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இவனை மாதிரி பாசக்கார பய யாருமே இல்ல. அதுவே இவனை மாதிரி கோவக்கார பயலும் யாரும் இல்ல. ஒரு வாட்டி பாசம் வச்சிட்டான் அப்படின்னா உசுர இருக்க வரைக்கும் இவன் பாசத்துக்கு அடிமை. அப்படி பாசத்துக்கும் வீரத்துக்கும் பெயர் போனவன் தான் காங்கேயன் காளை. சிந்து சமவெளி நாகரிகத்துல காங்கேயன் காளை இருந்ததுக்கு நம்ம கிட்ட பல சுவடுகள் இருக்குங்க. திமிழ் இருக்க மாதிரி காங்கேயன் காளையோட சின்னம் பொறிச்ச சுவடுகள், காசுகள் எல்லாமே அதுக்கான ஆதாரம்னே சொல்லலாம். உலகத்திலேயே காங்கேயம் காளைக்கு இருக்கிற பெரிய தமிழ் வேற எந்த மாடுகளுக்கும் இல்லைன்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட 4000 கிலோ வரைக்கும் காங்கேயன் காளை வெயிட்ட இழுக்கும்னு சொல்றாங்க. இதோட வேகத்தை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். அப்படிப்பட்ட காங்கேயன் திருச்சி, மதுரை, திண்டுக்கல், நாமக்கல், சேலம்னு தமிழகத்தோட தென் மாவட்டங்கள்ல நிறைய பார்க்க முடியும். குறிப்பா ஜல்லிக்கட்டுக்கு திமிழ் கொண்ட காங்கேயன் தான் குருனே சொல்லலாம். இப்படிப்பட்ட காங்கேயன் காளைய பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாட்டு மாடுகளோட தாயினமே காங்கேயன் தான் சொல்லலாம். அங்கிருந்துதான் மத்த மாட்டோட இனமே பரிணாமிச்சதுன்னு ஒரு தகவல் கூட சொல்றாங்க. காங்கேயன் மாடுகளை கொங்கு மாடு, கொங்கர் மாடு, மேற்காட்டு மாடுன்னு பல பேர்கள் தமிழ்நாட்டுல சொல்லப்படுது. இதுவே கன்னடத்துல கங்கு மாடு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா காங்கேயன் பிறக்கிறப்போ சிகப்பு நிறத்திலையும் போக போக சாம்பல் நிறத்துக்கும் மாறும்னு சொல்றாங்க. இதோட திமிழ் சாம்பல் இல்லைன்னா கருப்பு நிறத்துல இருக்கும். காங்கேயனை 3 வகையா பிரிக்கலாம். இதுல 95% மயிலை நிறம்னு சொல்லப்படுற வெள்ளை நிறத்துல இருக்கும். அடுத்ததா இருக்க 2% காரின்னு சொல்லப்படுற கருப்பு நிறத்துல இருக்கும். அடுத்து 3% செவலன்னு சொல்லப்படுற சிகப்பு நிறத்துல இருக்கும். காங்கேயனோட கொம்பு வால் மாதிரியும், மலை போல திமிழும், ஊலசதை எதுவுமே இல்லாத உடம்பும், நீளமான கால்கள்னு பார்த்த உடனே காங்கேயன் காளைன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கிட்டத்தட்ட 4000 முதல் 5000 கிலோ வரைக்கும் சுலபமா காங்கேயன் காளையால இழுக்க முடியும். இதோட பராமரிப்பு ரொம்பவே ஈஸிங்க. இததான் சாப்பிடுவான், அததான் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நிபந்தனையும் இல்ல. இருக்கிறத சாப்பிடுவான், நல்லா உழைப்பான், மழை வெயில்னு எதையுமே பார்க்காம உணவே இல்லனா கூட பொழைச்சுக்கும் இந்த காங்கேயன். உணவு இருக்கிறப்போ சாப்பிட்டுட்டோம். மத்த மாடுகள் மாதிரி ஊழசதையா இருக்காது, கம்பீரமா வீரமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல இருந்துதான் கேரளா, கர்நாடகாவுக்கு மட்டும் இல்லாம சிங்கப்பூர், மலேசியா, பிரேசில்னு சொல்லிட்டு பல நாடுகளுக்கு ஏற்றுமதியும் பண்றாங்க. பிரேசில்ல கிட்டத்தட்ட 150 காங்கேயன் காளை எந்த கலப்பு இனமும் சேர்க்காம பாதுகாக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. அது மட்டும் இல்லாம சிங்கப்பூர், மலேசியால இருக்க ரப்பர் தோட்டங்கள்ல காங்கேயன் தான் பழு தூக்கும் வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி மாடுகளுக்கெல்லாம் தாய் காங்கேயன்னு சொன்ன மாதிரி அத பத்தி இப்ப பாக்கலாம். திருச்சி மாவட்டத்துல மணப்பாறை அப்படின்ற ஊர்ல மாதம் மாடுகளுக்கு சந்தை போடுவாங்க. அந்த சந்தையில விற்காத மாடே இல்லைன்னு சொல்லலாங்க. அந்த சந்தையில விக்கிறப்போ மாட்டை அங்கேயே தங்க வைப்பாங்க. மாட்டை அங்கேயே வச்சு ஒரு நல்ல விலைக்கு வித்துட்டும் வருவாங்க. அந்த சமயத்துல அங்க இருக்க பசு மாடுகளோட ஒண்ணு சேரும் காங்கேயன். அப்படி உருவானதுதான் மணப்பாறை மாடுகள். அது மட்டும் இல்லாமல் டெல்டா பகுதிகளான திருவாரூர், நாகை மாவட்டங்கள்ல இருக்க சிறிய வகை உழவு மாடுகள் கூட காங்கேயனோட சாயல் இருக்கும். அங்க இருக்க பசுக்களோட இணைஞ்சதுனால உருவானதுதான் உம்பலசேரி மாடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி தமிழகம் மட்டும் இல்லாம உலகம் முழுக்க காங்கேயனோட சாயல் இருக்கும்னு தகவல் இருக்கு. வீரத்துக்கும் வீரியத்துக்கும் மட்டும் இல்லங்க, பாசத்துக்கும் ரோஷத்துக்கும் பெயர் போனவன் தான் இந்த காங்கேயன்.